மகரத்துக்கு அவ்வளோ அற்புதமான டைம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, டிராவல் பண்ணுறது, தொலை தூரத்துக்கு போகிறது, புது விஷயங்கள் கிடைப்பது, கல்யாணம் தடைகள் நீங்குவது, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. அதே சமயம் கணவன் மனைவி சண்டைக்குள் உறவினர்கள் கூடாது, நண்பர்கள் கூடாது. அதே போல் பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய இது கூடவே கூடாது. மகரத்துக்கு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதனால விரயங்கள் அதிகமாகும். உச்சம் பெறக்கூடியதுனால சுப விரயம். வீடு கட்டுறதெல்லாம் டக்குன்னு பண்ணிக்கணும், இல்லைன்னா வேற மருத்துவ செலவுல கொண்டு போயிடும். அதே போல வீட்டில் இன்டீரியர் பண்றது, ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துடணும், நகை வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்துடணும், திட்டிக்கினே இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டை மட்டும் மகரம் கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். யோகம், சந்தோஷம், அனுகூலம், பலத்தை பெறக்கூடிய ராசிகளில் மகரம் வருவது தான் கண்கூடாக பார்க்கிறேன். அதே போல் பெரிய அளவுக்கு தொழிலதிபர்களாக ஆகக்கூடிய ராசிகளில் மகரம் மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். தேகாரிக்கத்தில் நான் ஏற்கனவே சொன்னது தான் மகரத்துக்கு காது, மூக்கு, தொண்டை, பற்களில் உபத்திரம், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பல்லுல நிறைய பிரச்சனையில மாட்டக்கூடிய ராசியில மகரத்தை தான் நான் பார்க்கிறேன். அதனால அவங்க ரொம்ப முக்கியம். விநாயகர் இல்லாத மகரத்துக்கு வழிபாடு கிடையாது. விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. மகான்கள் அவங்க தான் பிடிச்சிக்கணும். அது எந்த சாய்பாபா பிடிச்சிக்கிறாங்களோ, ராகவேந்திர பிடிச்சிக்கிறாங்களோ, ரமண மகரிஷியை பிடிச்சிக்கிறாங்களோ, விசிறி சாமியாரை பிடிச்சிக்கிறாங்களோ, யாராவது நம்மளிடத்தில் வாழ்ந்து சாதனைகள் செய்து ஆன்மீகத்தில் நிரூபித்த மகான்களை பிடித்துக் கொள்வது நன்மை தரும். அதை விட்டு உயிரோடு இருக்கிற எதையாவது பிடிச்சிக்கின்னு ஏன் உயிரை வாங்காதீங்க. இதுதான் மகரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். அற்புதமும் சந்தோஷமும் 7.5 சனி முழுசா போயிடுச்சுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கினா நல்லா இருக்கும். பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய ராசியில மகரம் வரும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.